ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக PSLV-C-58 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது 650 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வட்ட பாதையில் தற்பொழுது செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். புத்தாண்டோடைய முதல் நாளான இன்று இந்தியா இஸ்ரோ சார்பில் ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. உலக அரங்கில் இது எப்பேற்பட்ட ஒரு பெருமை மிகு தருணம் விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக அருணேஸ்வர், உலக அரங்கில் இது நிச்சயமாக இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவுக்கும் மிக முக்கியமான ஒரு சாதனையாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதுவரையில நாசாவை தவிர்த்து எந்த ஒரு நாடுமே எக்ஸ்போசாட், அதாவது பொலாரிமீட்டரி எக்ஸ்ரே, காஸ்மிக் எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்வதற்கான சேட்டலைட்டுகளை விண்ணுக்கு செலுத்தியது கிடையாது. நாசா என்பது ஒரு வளர்ந்த நாடு. அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாட்டால அனுப்பப்பட்ட விண்கலத்திற்கும் இந்தியா போன்ற ஜனநாயக நாடு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அனுப்பக்கூடிய விண்கலத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகத்தான் பார்க்க வேண்டும். அமெரிக்காவுக்கு பிறகாக சீனா, ரஷ்யா போன்ற பல மடங்கு விண்வெளியில ஒரு மிக உயரிய கட்டமைப்பை கொண்ட நாடுகள் கூட அனுப்ப முடியாத ஒரு சாதனையை, பெற முடியாத சாதனையை விண்வெளி செலுத்தி தற்போது இந்தியா பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்த அளவுல இந்தியாவின் இஸ்ரோவின் வெற்றிகரமான ரக ராக்கெட்டாக இருக்கக்கூடிய போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்று அழைக்கக்கூடிய PSLV-C-58 ராக்கெட்டின் மூலமாக தான் இந்த எக்ஸ்போசாட் வெற்றிகரமாக தற்போது அதனுடைய குறிப்பிட்ட லோக்கல் ஆல்டிடியூடான 650.161 கிலோமீட்டர்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதற்குரிய பணிகளை அது உடனடியாக இமீடியட் எஃபெக்ட் அதுக்கான ஆய்வு பணிகளை குறிப்பிட்ட நேரங்கள்ல ஆய்வு செய்து தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதல்ல RCT இக்னிஷன் என்பது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விண்ணில் ஏவப்படுவதற்காக நெருப்பை கட்டி கொண்டு பார்த்திருக்கோம். அதுதான் இக்னிஷன் என சொல்லப்படுகிறது. முதல்ல செகண்ட் கிரவுண்ட் LIT என்பது பிரிக்கப்படும், செப்பரேஷன் பணிகள் நடைபெறும். மேலும் PS2, அதாவது இந்த ராக்கெட்டினுடைய இரண்டாவது பாகம் மட்டும் மீண்டும் ஒரு முறை நெருப்பூட்டப்பட்டு மேல் ஊட்டப்படும். அதற்கு பிறகாக இக்னிஷன் செப்பரேஷன் என 4 கட்டங்கள் இக்னிஷன் செப்பரேஷன் செய்ததற்கு பிறகாக அதில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் PS4 எனப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட செயற்கைக்கோள்கள் அடங்கிய அந்த தொகுப்பு மட்டும் தனியாக நிலைநிறுத்தப்பட வேண்டிய அந்த இடத்திற்கு செல்லும். அதனால்தான் சேட்டலைட் செப்பரேஷன் என அந்த ப்ரொசீஜரை தெரிவிக்கிறார்கள். இந்த சேட்டலைட் செப்பரேஷன் என்பது நடந்து முடித்த பிறகாக எக்ஸ்போசாட் கரெக்டாக சரியாக இங்கிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டு 1315.92 நொடியில 650வது கிலோமீட்டரை எட்டி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.